வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கமெண்டில் கேட்டிருந்தாங்க, நாள்பட்ட வியாதி குணமாகிறதுக்கு என்ன மாதிரி எண்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். இப்போ நியூமராலஜி படி, அதாவது ராஜநிலை எண்கணிதப்படி என்ன மாதிரி எண்கள் பயன்படுத்தினா இப்போ உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சரியாகும். இப்போ ரொம்ப நாளாக முடியாமல் இருக்காங்க, ஏதோ ஒரு வியாதி, அதனால் நிறைய செலவு பண்ணுறாங்க, சரியாகவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி எண்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் இப்போ ஒரு சில எண்கள் சொல்ல போகிறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பொதுவான பலன்கள் தான். இப்போ இந்த எண்களை பயன்படுத்தும் போது அதிலிருந்து அவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும், மாற்றங்கள் வரும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. ஆனால் இதுவே வந்து அவங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு வந்து இப்போ உடல் நலம் அப்படின்னா 4ஆம் இடம், இப்போ ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு பாவகங்கள் குறிக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை, அதுக்கு எந்த மாதிரி எண்களை கொடுத்தா சரியாகும் அப்படின்றது அவங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுக்கலாம். அப்போ அவங்களுக்கு இன்னும் வந்து சீக்கிரமாக சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறது வந்து பொதுவான எண்கள் தான், நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம என்ன நம்பர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 32ங்க. 32ங்கிறது எப்படி சரி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம 32 பற்றி சொல்லியிருப்போம். நம்ம எதையெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் திரும்ப மீட்டு கொடுக்கக்கூடிய எண் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போது நம்ம அந்த உடல் நலம்ங்கிறது நமக்கு வந்து பிறந்ததுலேருந்தே முடியாமல் இல்லை, நல்லா இருந்திருப்போம். ஏதோ ஒரு நோய் வந்து முடியாமல் நம்மளால் வந்து சரி பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த 32 யூஸ் பண்ணும்போது திரும்ப அவங்களுக்கு இழந்த அந்த உடல் நலன் திரும்பி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடல் நலனை சரி பண்ணுறதுக்கு இந்த 32 பயன்படுத்தலாம். இப்போ ஒவ்வொரு நம்பரும் நம்ம பயன்படுத்தலான்னு சொல்கிறோம். அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு டவுட் இருக்கும். இப்போ நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு எண்களையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 42. இப்போ இந்த 42ங்கிற எண் எப்படி வந்து உடல் நலன் சரி பண்ணும் அப்படின்னா, மேஜிக் மாதிரி இருக்குங்க. 42 பயன்படுத்தும் போது லக்ஷ்மி கடாட்சியமாக இருக்கும், நல்ல உறவுகள் தேடி வரும், இதெல்லாம் சொல்லியிருப்போம் இப்போ 42 பற்றி. இதில் முக்கியமாக உடல் நலன் சரியில்லாமல் இருக்கவங்க இந்த 42 பயன்படுத்தும் போது சீக்கிரமாக சரியாகுதுங்க. இந்த 42 பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 51ங்க. இந்த 51 யூஸ் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம், திடீர் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ உடல் நலன்லேயும் வந்து நம்மளுக்கு திடீர்னு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும், எந்த விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னும்போது இந்த 51 யூஸ் பண்ணும்போது திடீர்னு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல் நலன் சரியாகும், திடீர்னு கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்து வந்து அவங்களுக்கு அதில் ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த எண்களை எழுதலாம். இப்போ எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து இந்த 32ங்கிற எண் நான் முன்னாடி சொன்னேன், அதை வந்து எழுதுறீங்க அப்படின்னா 32 நாள் எழுதணும், 32 தடவை எழுதணும் இந்த 32ங்கிற எண்ணை. இதை வந்து மனசில் நம்பிக்கையோடு இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு வந்து நம்ம சொல்கிற விஷயங்களை கேட்பாங்க, இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அதை சரி பண்ணி தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த இயற்கை சக்தி பெற்ற எண்களை நீங்கள் பயன்படுத்தும் போது, எழுதும்போது, மனசில் நம்பிக்கையோடு எழுதும்போது அது கண்டிப்பாக நடக்கும். நல்ல டைமிங்கும் ரொம்ப முக்கியம், அதுவும் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. அடுத்து வந்து இந்த எண்களை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக உடல் நலன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். அப்போது நம்ம வந்து அடுத்து வந்து எங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், அதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கைடன்ஸ் கிடைக்கும், இங்கே போங்க இது சரியாகும். அப்போ இந்த உடல் நலன் சரியில்லாதவங்க இந்த மாதிரி இயற்கை சக்தி பெற்ற எண்களை நம்பிக்கையோடு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அவங்க உடல் நலன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இது வரைக்கும் உடல் நலன் சரியில்லாமல் போனவங்களுக்கு எப்படி அதில் சரி பண்ணுறது, எந்த மாதிரி எண்களை பயன்படுத்துறது அப்படின்றதில் சில எண்களை நம்ம பார்த்தோம். இப்போது
ஏன் உடல் நலம் சரியில்லாமல் போகுது அவங்களுக்கு, எந்த மாதிரி எண்கள் இருந்தால் இவங்களுக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவு வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் ஒரு சில எண்களை நம்ம இப்போ சொல்கிறேன், உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். இப்போது அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது 46ங்க. 46 ரொம்ப ஸ்பெஷல் நல்ல நம்பர்னு எல்லோரும் நிறைய பார்த்துருப்பீங்க மற்ற நியூமராலஜியில். இப்போ ராஜநிலை எண்கணிதப்படி இந்த 46ங்கிற எண்ணை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அது விபத்தை கொடுக்குது. விபத்து வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வருது அப்படின்றத தாண்டி, அப்படி விபத்து இல்லாதவங்களுக்கு இடுப்புக்கு கீழே உள்ள பாகங்களை நிறைய பாதிக்குது, நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த 46ங்கிறத உங்கள்கிட்ட நம்பர் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா 49. இந்த 49ங்கிற நம்பரும் இது இடுப்புக்கு கீழே உள்ளதை 46 பாதிக்குதுன்னா, இது 49 இடுப்புக்கு மேலே உள்ள பாகங்களை பாதிக்குது. இப்போ லங்ஸு, நுரையீரல், நம்ம ஹார்ட்டு, தலையில், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மேலே தானே இருக்குது. இந்த 49ங்கிற எண் இருக்கும்போது இந்த மேலே உள்ள பாகங்களை பாதிக்குது. அதனால நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு பண்ண வேண்டி வருது. நிறைய இந்த மாதிரி நோய்களை, வியாதிகளை கொடுக்குது ஒவ்வொரு பாட்லேயும். அடுத்து ஒரு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 53ங்க. இந்த 53ங்கிறது ராஜநிலைப்படி உங்கள் காசுக்கு கண்டிப்பாக செலவு உண்டு. அப்போ எப்படி செலவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவு, ஏதோ ஒன்று திடீர்னு உடம்பு முடியல, திடீர்னு வியாதி, எப்படி இது உள்ள வியாதி இருந்துச்சுன்னே தெரியல, திடீர்னு ஹாஸ்பிட்டல் போனோம், நிறைய செலவு பண்ண வேண்டி வந்துருச்சு, லட்சக்கணக்கில் பணம் செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தோன்னா, இந்த 53ங்கிற நம்பர் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்த்துட்ருக்கோம். இந்த தவறான எண்கள் நம்மகிட்ட இருக்கும்போதும் இந்த மாதிரி நாள்பட்ட வியாதி வர்றது, திடீர்னு உடம்பு முடியாமல் போகிறது, திடீர்னு விபத்து நடக்கிறது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு நடக்குது. இருந்தாலும் இந்த எண்கள் இருக்கிறதுனால தான் நமக்கு நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ராஜநிலைப்படி தெரிஞ்சுக்கிட்டு, உங்களோட மொபைல் நம்பரில் இருந்தால் அதை கண்டிப்பாக மாற்றணும். வாகன எண்களில் இருந்தால் அதை கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும். இப்படி மாற்றிட்டு இந்த நம்பரை மாற்றிட்டா மட்டும் எனக்கு மாற்றங்கள் வந்துடுமா, சரியாயிருமா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த எண்கள் இருக்கும்போது எப்படி நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குதோ, எப்படி நம்மளை அதிலேருந்து வெளியே வரவிடாமல் அதுக்குள்ளேயே நம்மளை வச்சுருக்கோ, அதே மாதிரி இந்த எண்களை நமக்கு தேவையான எண்களை இப்போ யோகி கர்ணநாதன்லாம் எடுத்து நம்ம நம்பர் எடுத்து கொடுக்குறோம். அப்போ நமக்கு தேவையான எண்களை, நல்ல கிரகங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நல்ல விஷயங்களையும் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்மளை சரியான பாதையில் வழி நடத்துகிறாங்க. நம்மளுக்கு தேவையான விஷயங்களை தேவையான நேரத்தில் நம்மளுக்கு செய்கிறாங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இயற்கை சக்தி பெற்ற எண்கள் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நடக்குது. நிறைய நெகட்டிவ் நம்மளை விட்டு வெளியே போயிடுது அப்படின்றத சொல்லலாம். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் ராஜநிலைப்படி தெரிஞ்சுக்கிட்டு எண்களை பயன்படுத்துங்க. பயன்படுத்தும் போது உங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் வரும். எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். சரி பண்ண முடியாதது எதுவுமே இல்லை. இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கான அதுக்கான ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக பதில் சொல்வேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்வேன். தேங்க்யூ.